ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்துக்களுடைய ஓட்டு வங்கி என்பது உருவாக வேண்டும். அப்போதுதான் செக்குலர் பேசக்கூடிய கட்சிகளெல்லாம் நம்முடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது குறித்து தான் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட இந்த கருத்து ஓங்கி ஒலிக்கப்பட்டது. அந்த கருத்து சொல்லப்பட்ட உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாம், அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், குறிப்பாக திராவிடம் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் அப்படியே கிளி வந்து, பாருங்க மதத்தினால பிரிக்கிறாங்க, நாங்கள் அப்போவே சொன்னோம் பாருங்க, இது முருக பக்தர்கள் மாநாடு கிடையாது, அரசியல் மாநாடு, மதவெறி மாநாடு அப்படின்லாம் புலம்புறாங்க. இப்போது வரைக்கும் அது புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் இந்த குரல் ஒலிச்சது எதுனா, இந்து ஓட்டு வங்கி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு. இதை பெரிய அளவில் முன்னெடுத்தவர் அப்படின்னா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள். அவர் சொன்ன இந்த சத்தியமான வாக்கு, அதாவது இந்து ஓட்டு வங்கி அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பேசப்படுகிறது. சமீபத்தில் இந்த குரல் எங்கே ஒலிச்சது அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. ஆனால் இப்போ இந்த இந்து ஓட்டு வங்கி அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கே ஒலிச்சதுன்னா மேற்கு வங்காளத்தில் போய் ஒலிக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் இடைத்தேர்தல், அசம்பிளிக்கான இடைத்தேர்தல் நடந்தது. ஒரு 4 மாநிலங்களில் கூட நடந்தது. அதோடைய ரிசல்ட் வந்தது. அதில் கூட ரொம்ப சந்தோஷமாக பட்டான். பாஜகவிற்கு பார்த்தீர்களா தோல்வி அப்படின்லாம் சொன்னாங்க. குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்கம். குறிப்பாக இந்த மேற்கு வங்கம், அதில் வந்து காலிகஞ்ச் அப்படிங்கிற ஒரு அசம்பிளி இதில் பாஜக தோல்வி அடைந்தது. தோல்வி அடைந்ததை வச்சு இப்போ என்னையா பேசுகிறீங்க? ஜெயிச்சாதானே பேசணும். தோல்வி அடைஞ்சதில் என்ன பெரிய பெருமை அப்படின்னா, மேற்கு வங்கத்துடைய பாஜக தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர், மிக வேகமாக செயல்படக்கூடிய சுவேந்து அதிகாரி ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கார். இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு ஒரு பாடம், இந்த ட்ரெண்டு இப்படியே போனோன்னா பாஜக மேற்கு வங்கத்தில் மிக வலிமையான கால் பதிக்கும் அப்படின்னார். என்ன அப்படின்னா, இந்த காலிகஞ்ச் அந்த சட்டசபை தேர்தலில் இந்துக்களெல்லாம் ஒருங்கிணைந்து பாஜகவிற்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, ஆனால் தோத்துட்டாங்களே அப்படின்னா, அதில் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறார், ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு சொல்கிறார். என்னென்னா, பூத் லெவல் கிட்டத்தட்ட 309 பூத்துகள் இருக்குது அந்த காலிகஞ்சுங்கிற அசம்பிளியில். அதில் பார்த்திங்கன்னா இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பூத்துகள்லாம் அதிகபட்சமாக பாஜகவிற்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாஜக 1, 2 சிங்கிள் டிஜிட்டில், பல இடங்களில் 50 ஓட்டு வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத அளவிற்கு தான் பூத்துகள் இருந்திருக்கு. அப்படின்னா முஸ்லீம்கள் ஓட்டு போடக்கூடிய பேட்டர்ன் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஏன்னா இதில் பாஜகவை வைத்து நின்றவர், அது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய சேர்ந்த அலிஃபா அகமது ஒரு பெண் வேட்பாளர், காங்கிரஸை சேர்ந்த கபில் உதீன் ஷேக் அப்படிங்கிறவர், நம்ம பாஜகவை சேர்ந்த ஆஷிஷ் கோஷ் இவர் தான் வேட்பாளர். ஆகவே இந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பூத்துகளில் அதிகப்படியாக பாஜகவிற்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் இப்படியே போனதுன்னா தான் பாஜக மிக வலுவான இடத்தை மேற்கு வங்கத்தில் பிடிக்கும் அப்படின்னு இருக்கார். இந்துக்கள் ஒருங்கிணைந்து ஓட்டு போட்டால்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்கிறார். அவர் இந்த விஷயத்தை குறித்து பேசும் பொழுது, தேர்தல் குறித்து பேசும் பொழுது, முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பல இடங்களில் நம்முடைய பாஜகவுடைய பூத் கமிட்டி கூட அமைக்க முடியாது. பூத் ஏஜென்ட்னு சொல்லுவாங்களே, ஒரு கட்சியோட பூத் ஏஜென்ட்டு எலெக்ஷன் நேரத்தில் அங்கே போலிங் பூத்தில் இருப்பாங்க, அங்கே அனுப்புறதுக்கு கூட நமக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்கள விரட்டி அடிச்சிருவாங்க. பாஜகவிற்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் போனால், அதாவது முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல போனால் அவங்களை வாக்களிக்க கூட விட மாட்டார்கள். இந்த எதிர்ப்பை எல்லாம் பாஜக மேற்கு வங்கத்தில் சந்தித்து வருகிறது. ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம், மெஜாரிட்டி இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதியில் பாஜகவிற்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இருக்கார்.
இந்துக்கள் ஒன்றிணைந்தால் மோத்தாபாரி, முர்ஷிதாபாத், மகேஷ் தாலா, சந்தோஷ் காளி இது போன்ற சம்பவங்களெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக நடக்காது அப்படிங்கிறத இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி புரிஞ்சுக்கிட்டா தங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை, வேற்றுமைகளை கலைந்துவிட்டு இந்துக்களெல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு சுவேந்து அதிகாரி அறைகூவல் எடுத்திருக்காரு. இது எந்த டேட்டா வச்சு அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா பூத் விஷயத்தை வச்சு சொல்கிறார். ஆனால் இன்னொரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, காளிகஞ்சில் சுமார் 1,07,846 இந்து ஓட்டுகள் இருக்குது, வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஓவரால் பார்த்திங்கன்னா அதில் 43%, ஓவரால் வாக்காளர்கள் இதில் 43%. முஸ்லீம்களில் 1,44,932 வாக்குகள் இருக்குது, வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது ஓவரால் கால்குலேட் பண்ணிங்கன்னா 57%. ஸோ அவங்க ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போட்டாலே வேறு யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம். அங்கு பதிவானது என்னென்ன பார்த்தீங்கன்னா 1,85,664 வாக்குகள் பதிவாயிருக்கு. இது ஓவரால் 73%. 71,000 வாக்குகள் கிட்டத்தட்ட இந்துக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இது அந்த கால்குலேட் பண்ணப்போ 69% வருது. ஒரு டேட்டா என்ன சொல்கிறாங்க, 2021 70% இந்துக்களுடைய ஓட்டுகளில் பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது. 2024 லோக்சபா தேர்தலில் இது 72% அதிகரிச்சிருக்கு. இப்பொழுது நடந்த காளிகஞ்ச் அந்த இடைத்தேர்தலில் 74% இந்துக்களுடைய ஓட்டுகள் பாஜகவிற்கு கிடைத்திருக்கிறது. இது இதுவரை சமீபத்தில் நடந்த தேர்தலில் பாஜகவிற்கு கிடைத்த மிகப்பெரிய எண்ணிக்கை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இப்போ புரியுதா, இந்துக்கள் கன்சாலிடேட் ஆனால் ஏன் செக்குலர் பேசக்கூடிய, செக்குலர்னா வேற ஒன்றும் இல்லை, இஸ்லாமியர்கள் மொத்தமாக ஓட்டு போடணும். யாருக்கு? இந்த செக்குலர் கட்சிகளுக்கு. கிறிஸ்தவர்கள் அப்படியே கன்சாலிடேட் ஆகி இவங்களுக்கு ஓட்டு போடணும். யாருக்கு? செக்குலர் கட்சிகளுக்கு. ஆனால் இந்துக்கள் கன்சாலிடேட் ஆகி பாஜகவுக்கு போட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் செக்குலர் கட்சி. இந்த செக்குலர் கட்சிகளுக்கு எப்படி பயம் இருக்கிறதுன்னு புரியுதா? ஏன்னா இந்துக்கள் கன்சாலிடேட் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கு பயம், தோல்வி பயம் வந்துடுது. அதனால தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி மணின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்கிறது, மிக அபாயமான கட்டத்திலே இந்தியா இருக்கிறது. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்திலும் இந்துத்துவா அப்படிங்கிறது வேரூன்றி விட்டது. நாம் இதை நினைத்தாலும் இப்பொழுது மாற்ற முடியாது. சாதாரண மக்களெல்லாம் இந்துத்துவா அந்த கருத்தை உள்வாங்கி விட்டார்கள். மகா அபாயமான கட்டத்திலே இந்தியா இருக்கிறது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அப்படி மக்களை மூளைச்சலவை செய்து ஆக்கிவிட்டார் அப்படின்லாம் அவர் கதறது பதறதை நான் சமீபத்தில் பார்த்தோம். இந்த பதற்றம் இப்போ ஏன் மதுரையில் முருகன் மாநாட்டிற்கு இங்கே இருக்கக்கூடிய செக்குலர் கட்சிகள் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக இந்துக்களை பிரித்தாளக்கூடிய இந்த கட்சிகள் அந்த முருகன் மாநாட்டுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? காரணம், இந்துக்கள் விழிப்புணர்வு கொண்டால், இந்துக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு எடுத்து விட்டால் இவர்களுக்கெல்லாம் பதற்றமாகி விடுகிறது. முஸ்லீம் ஓட்டுகளுக்காக மம்தா பானர்ஜி இல்லை மம்தா பேகம் எப்படி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பல வேலைகளை செய்கிறார். பங்களாதேஷிலிருந்து இல்லீகல் இமிகிரண்ட்டாக வரவங்களுக்கெல்லாம் அவர் ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு ஓட்டு அங்கே போட்டு தான் அவங்க வெற்றி பெற்றுட்டு வராங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் ஆகிட்டு வராங்க. இன்று இல்லை என்றாலும் வெகு விரைவிலே மேற்கு வங்கத்திலே இந்துக்கள் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய சக்தியாக வலுப்பெறுவார்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சமும் ஐயமில்லை. நமக்கு நம்பிக்கை தெரிகிறது. அந்த நம்பிக்கையை சுவேந்து அதிகாரி போன்ற பாஜக தலைவர்கள் நமக்கு ஒரு டேட்டா மூலம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போக்கு, இந்த இந்து கன்சாலிடேஷன் எல்லா இடங்களிலும் இந்தியா முழுக்க பரவும் பொழுதுதான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த செய்தி நமக்கு புரிய வைக்குது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.